இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அது எங்களுக்கு கிடைக்காது. நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த போது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடமையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடமையாக இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா கதவுல கோவிந்தராஜ் இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது, நிறுவனமாகுது.